ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தாவேகா தலைவர் விஜய் வந்து தொடர்ச்சியாக அரசியல் பிரச்சாரம் செய்து வர்றாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, வாரம் வாரம் சனிக்கிழமையானா ஒவ்வொரு மாவட்டங்களையும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வர விஜய் வந்து இப்போது நாமக்கல்லில் பிரச்சாரம் செஞ்சுட்டு வர்றாரு நமக்கு நல்லாவே தெரியும். நாமக்கல்லில் பிரச்சாரம் செஞ்சுட்டு வர்றதை அடுத்து உடனே அவர் வந்து கரூருக்கு வந்துருந்தார். கரூர் வந்து நமக்கு நல்லாவே தெரியும், செந்தில் பாலாஜி சாரோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். எதிர்பாராத விதமாக நல்லா பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லில் கூட்டின கூட்டத்தை விட 10 மடங்கு கரூரில் கூட்டம் ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் அவருடைய வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு கூட, இங்கேருந்து அவ்வளோ தூரம் மூவ் ஆகிறதுக்கு கூட கிட்டத்தட்ட அரை மணி நேரம் எடுத்துக்கிச்சு. அவ்வளவு கூட்டம், அவ்வளோ வரவேற்பு அவருக்கு. அவர் வந்து முப்பெரும் விழாவுக்கு வந்த கூட்டத்தை விட இது பல மடங்கு அதிகம்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். அவருக்கு விதிச்சிருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அப்புறம் அவர் இவ்வளோ நேரம் தான் பேசணும், இவ்வளோ தான் கை காட்டணும், இவ்வளோ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ரூல்ஸ் படி அவர் தன்னுடைய ஸ்பீச்சை வந்து நாமக்கல்லில் கரெக்டாக 10 மினிட்ஸில் முடிச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி கரூர்லேயும் முடிச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி நாமக்கல்லில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத முடிச்சுட்டு வந்த அவர் வந்து கரூரில் அவரே அந்த கூட்டத்தை பார்த்து அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டாரு. அவ்வளவு கூட்டம், முக்கியமாக அதில் அவ்வளவு பெண்களும் இளைஞர்களும் தான் அந்த கூட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தி. அதுலேயே நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. அப்போ அவருக்கு வந்து நிறைய பேருக்கு அவரே வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்குறாங்க. குழந்தைங்க நிறைய மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறது அவரே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி தேட சொல்கிறதையும் நாம் கேட்டிருப்போம். அவருடைய ஸ்பீச்சை வந்து அவர் வந்து அகைன்ஸ்ட் செந்தில் பாலாஜி சாருக்கு அகைன்ஸ்டாக பேசியிருந்தார். ஆனால் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே அவருடைய ஸ்பீச்சை முடிச்சுக்கிட்டாரு. கரூரில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணுங்கிற சொல்யூஷனையும் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். ஆஸ் வெல் அஸ் அவரோட ஸ்பீச்சை அவர் முடிக்க பக்கமாக நிறைய பெண்கள் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருந்தாங்க. அப்போ இமீடியட்டாக உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது, ஆம்புலன்ஸ் வந்துட்டாங்க. அவ்வளோ கூட்டத்துலேயும் அந்த ஆம்புலன்ஸ் வந்து ட்ராவல் ஆகி வெளியில் ஈஸியாக போகிறதுக்கு எல்லா இளைஞர்களும் வழி பண்ணி கொடுத்தாங்க. அது இல்லாத கொஞ்சம் அவரோட ஸ்பீச்சை முடிச்சுட்டு அவர் வெளியில் ஸ்டார்ட் ஆக உடனே இந்த பக்கம் மொத்த கூட்டமும் பிளாக் ஆகி கிட்டத்தட்ட 16 பெண்கள் 6 குழந்தைகள் வந்து இதில் இறந்துட்டாங்க. அந்த 6 குழந்தைகளில் ஒரு குழந்தை வந்து பச்சிளம் குழந்தை அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மனசு கனமாக இருக்குது. 16 பெண்கள் இறந்துட்டாங்க. அது இல்லாமல் இந்த பக்கம் கிட்டத்தட்ட 10 இளைஞர்கள் கிட்ட இறந்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் கவலைக்கிடமாக கரூரில் இருக்காங்க. கரூருக்கு பக்கத்தில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் கலெக்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் டாக்டர்ஸ், நர்ஸ் அவைலபிளாக இருக்கிற எல்லா சோர்ஸையும் கொடுக்க சொல்லி சிஎம் உத்தரவு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் தலைமைச் செயலகத்தில் அவசரமாக மீட்டிங்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் போயிட்டுருக்கிற ஒரு பக்கம் விஜய் தரப்பில் இருந்து எந்த விதமான ரிப்ளையும் வராத இருக்கிறத பற்றி நிறைய நியூஸில் வந்து டிபேட் மாதிரி போயிட்டுருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அவரே இதை பார்த்து உண்மையிலே ஸ்டன்னாகி நின்றுப்பார். நம்மளை பார்க்க வந்து இத்தனை உயிர் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எதுவுமே பண்ண முடியாது அப்படியே நின்றுட்டு இந்த சுச்சுவேஷனில் அவர் ஏதாவது கைது செய்திடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டுருக்கு. ஏன்னா விஜயால் இந்த தப்பு வரல. ஏன்னா ஆல்ரெடி அவர் எல்லா கூட்டத்துலேயும் சொல்கிறது என்னென்னா, குழந்தைங்களும் பெண்களும் வீட்டில் இருந்தே இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தவிர தயவு செய்து நீங்கள் களத்துக்கு வராதிங்க அப்படின்னு சொன்னால் அதை தவிர்த்து ஒரு ஆர்வம் மிகுதியால் அவரை பார்க்க தான் எல்லாருமே போயிருந்தாங்க. நமக்கு எல்லாருமே தெரியும். இது ரொம்ப சங்கடமாக இருக்கும். கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம மீண்டு மறுபடியும் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கீழே உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க.